அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்ததை அடுத்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூரில் கழக நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினர். மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கட்சியின் அலுவலகங்கள் திறக்க திட்டமிட்டிருப்பதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் ஆட்சி மலர பாடுபடுவோம் என்றும் சின்னம்மாவின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். காரைக்குடி தொகுதி சிவகங்கை மாவட்டத்துக்கு மக்கள் தன்னார்வத்தோட எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நான் ஒருங்கிணைப்பேன். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க பெரிய பேராதரவு இருக்கு புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு. குறிப்பாக காரைக்குடியில் நாங்கள் சின்னம்மா சார்பாக நிப்பாட்டக்கூடிய வேட்பாளராக இருக்கட்டும் அல்லது கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், அவங்க யாராக இருந்தாலும் சொல்லி அவங்க நாங்கள் நிற்க வச்சு அவங்களை ஜெயிக்க வைக்கிறது எங்களோட கடமை, எங்களோட உரிமை. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாரோடைய விருப்பம். புதுசாக இருந்து அம்மாவோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியில் நீங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு கூட சேர்ந்து கழக பணியாற்ற பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வரேன்ட்டாங்க. அதனால் அவங்களோட சேர்த்து அம்மாவோட கரங்களை சேர்க்கிறதுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க பாடுபடுவோம்.